ஹாய் மக்களே, எல்லோரும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கும்பிட்ருப்பீங்க. நானும் எங்கள் வீட்டில் கும்பிட்டேன். ரொம்பலாம் கிராண்டாக கும்பிடல. அவருக்கு பிடிச்ச வாழைப்பழம், பொரி, சோளம் எல்லாத்தையும் வச்சு கும்பிட்டோம். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச சுண்டல், அதுக்கப்புறம் வடை, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையில் தாங்க ட்ரெண்டிங்கே இருக்குது. ஏன்னா இது அரிசி கொழுக்கட்டையே இல்லைங்க. அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். கொழுக்கட்டை பற்றி பேசுகிறேன்ல, அந்த கொழுக்கட்டை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அது எதில் செஞ்சதுன்ட்டு. ஏன்னா திடீர்னு அரிசி மாவு மிஷினில் அரைக்க முடியல, மழை பெஞ்சிச்சு. அதனால் நான் கொழுக்கட்டை வச்சு அவனுமே பிள்ளையாருக்கு பிடிச்சதாச்சு. அதனால் என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. ஒன்றும் இல்லைங்க, அந்த கொழுக்கட்டை ரவா கொழுக்கட்டை தாங்க. டக்குன்னு ரவா எடுத்து ரவாவை பாலையும் தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வச்சு கெட்டியாக பிசைஞ்சு அதில் வெல்லத்தை போட்டு பிசைஞ்சு ரவுண்ட் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி குண்டால வேக வச்சுட்டாங்க. இப்போ சூப்பரான கொழுக்கட்டை பிள்ளையாருக்கும் பிடிச்சிச்சு. என் பிள்ளையும் சாப்பிட்டான். நிஜமாலே இவ்வளோ நல்லா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.